ஓம் சனீஸ்வரா போற்றி. ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி. பார்வதி வதகி அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பார்ந்த விருதுநகர் மாவட்டம் சிப்பிப்பாறை ஸ்ரீ சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வர ஆலயத்தில் மிக அற்புதமான முறையிலே விநாயகப் பெருமானுடைய அனுகிரகத்தோடு மிகவும் சீரும் சிறப்புமாக கும்பாபிஷேக பூஜை நடைபெற்றது. அட்டபந்தனமகும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 48 நாள் மண்டல பூஜையும் நடைபெற்று இன்றைய தினம் சனிக்கிழமையிலே சிறப்பு பூஜையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சனீஸ்வரனுடைய அருமைகள் பெருமைகள் எப்படி என்றால், ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகும். அதாவது ஜாதகர் நட்சத்திர தோஷம், ராசி தோஷம், திசை தோஷம், தசை தோஷம், திருமண தோஷம், புத்திர பாக்கியம் இவை அனைத்தும் இந்த சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றும் போது எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகிறது. தமிழ்நாட்டிலேயே இது 2வது ஸ்தலமாக சிப்பிப்பாறை சனீஸ்வர ஆலயம் இங்கே வீற்றிருக்கிறது. இங்கே வரும் பக்தர்கள் அனைவரும் சகல சங்கடங்களும் நிவர்த்தியாகி பக்தர்கள் அனைவரும் வந்து மனதார சுவாமிக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்கள். அதன் அங்கமாக அதனைத் தொடர்ந்து பரிவார தேவதாக நவக்கிரகம், கால பைரவ சுவாமி, ஆஞ்சநேயர் சுவாமி, நாகராஜா, துர்கா பரமேஸ்வரி, பார்வதி பரமேஸ்வர் அனைத்து தெய்வங்களும் வீற்றிருக்கிறது. இது அனைத்து தெய்வங்களும் வழிபாடு செய்யும் போது எல்லா விதமான பலனும் இங்கே கிடைக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இதில் வந்து நாகராஜாக வீற்றிருக்கிறார் சனீஸ்வர ஆலயத்திலே. இந்த நாகராஜரை வழிபடும் போது புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் அதிசீக்கிரமே புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. இதன் அங்கமாக அதாவது புத்திர பாக்கியம் கிடைத்து கல்வி, தொழில் எல்லாமே நல்லபடியாக நடந்தேறி வருகின்றது. திருச்செந்தூர் பக்கத்தில் நங்கைமலை கிராமத்துலேருந்து வரேன். இந்த ஆலயத்தை பற்றி மாலைமலை பேப்பரில் படித்து இங்கே வந்தால் சனீஸ்வரனோட சங்கடம்லாம் தீருன்னு சொன்னாங்க. அதை நம்பி வந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறேன். அந்த கோயில் கட்டினதுலேருந்து எதுவாவது ஒன்று நினச்சி இங்கே வந்து கும்பிட்டேன் அப்படின்னா அது எனக்கு நிறைவேறும், மனசு நிம்மதி கிடைக்குது. இப்போ வெள்ளிக்கிழமையும் வருவேன், வேலைக்கிழமை வருவேன், சனிக்கிழமை வருவேன், ஞாயிற்றுக்கிழமை வருவேன். வாரத்தில் 5 நாள் வந்து விளக்கு போட்டு கும்பிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். நான் நினைக்கிறது நடக்குது. கும்பிட்டா நல்லது கிடைக்கும், நம்ம கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நம்மளும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு போகணும்னு நினைப்பட்டேன்னா அன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிட்டு வரையில் நான் இந்த வழியை சாமியை பார்த்தேன். சங்கடம் தீர்க்கும் சனி மண் அதில் போட்டிருந்தது. சரி நம்மளுக்கும் கஷ்டமாக இருக்குது, சரி வர கும்பிட்டுட்டு போனால் நல்லது நடக்கும்ட்டு இங்கே வந்தேன்.